கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவர். உங்களுக்கும் அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர் எப்படி ஜெயித்தாரோ அதே போல உங்களையும் ஜெயிக்க வைப்பதற்கு அவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடத்தை ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக ஒரு வித்தியாசமான வருடமாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடத்தை ஒரு வித்தியாசமான வருடமாக ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அதனால தான் என்னவோ எப்பவும் புது வருட செய்தி யார் கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? நம்ம டேடி கொடுப்பாங்க. 1.25 நேரம் கொடுப்பாங்க. நல்ல விழிப்போடு இருந்து கேட்போம். ஆனால் இந்த வருஷம் புது வருட செய்தியை நம் அன்பு சகோதரி ஜின்சி ரஜில் அவர்கள் மிகவும் வல்லமையோடு பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! மிகவும் வல்லமையோடு பிரசங்கித்தார்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ராமனங்கொட்டாயே இவங்க வந்து திரண்டு இருந்துச்சு. அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு தயக்கம். 2வது வரிசையில் உட்காந்துருக்காங்க, 3வது வரிசையில் உட்காந்துருக்காங்க. நம்ம சர்ச்சு நார்மலாக வரவங்கெல்லாம் பின்னால் உட்காந்துருக்காங்க. இவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க புது ஆட்களை அப்படின்னு யோசிச்சா, அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா சொல்கிறாங்க, ஆமேன் சொன்னால் ஆமேன் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா! ஒரு 2 நாளைக்கு முன்னால் பழைய வீட்டுக்கு போனேன். அங்கே 2 பேர் பார்த்து சொல்கிறாங்க. அங்கே வந்த பிறகு அப்படியே அந்த சூரியன் வெளிச்சத்தை பார்த்தது போல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவங்க மேலே நீதியின் சூரியனை உதிக்க பண்ணிட்டோம். ஹல்லேலூயா! இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். இதுதான் கர்த்தர் செய்கிற மிகவும் வித்தியாசமான காரியம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அது இருக்கட்டும். வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில எல்லா சபைகளிலையும் செய்தி எப்படி கொடுப்பாங்கன்னா ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுவாங்க. நீங்கள் இப்படி ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் அப்படி ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் வலப்பக்கம் பெருகுவீங்க, நீங்கள் இடப்பக்கம் பெருகுவீங்க, இந்த வருஷம் ஆண்டு உங்களை நடத்துவார், ஆசீர்வாத மலைகள் பெய்யும், அபிஷேக மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் நடந்த வித்தியாசம், வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம டேடி மூலமாக கடைசி கால எச்சரிப்பின் செய்தியை கேட்க ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா! அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஒரு ஜெயத்தின் ஆண்டாக இந்த வருடத்தை ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக நியமித்து வைத்து விட்டார். கர்த்தர் நீங்க வெற்றி பெற்று பெற போறீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டார்னா யாராலையும் அதை தடை பண்ண முடியாது. உலகத்துல எந்த கொம்பனாலும் எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, கர்த்தர் எனக்கு ஒன்றை முன் குறித்து விட்டார் என்றால் அதை யாராலையும் தடை பண்ண முடியாது. அவர் சகல விட்டு நேர்த்தியாக செய்கிறவர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் சகல விட்டு நேர்த்தியாக இந்த வருடத்தில் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார், ஜெயத்தை தரப்போகிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியின் ஆண்டு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியின் ஆண்டு, இந்த ஆண்டு உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆண்டு, உங்களுடைய விசுவாசங்களை பெருக பண்ண வைக்கிற ஆண்டு. ஹல்லேலூயா! நீங்களே அடுத்த வருஷம் போகும்போது இது ஏன் மூலமாவா நடந்துச்சு, இது ஏன் மூலமா நடந்துச்சு, ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி நீங்களே உங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா! அப்போ வெற்றின்னு ஒன்று இருக்கும்னா, ஜெயம்னு ஒன்று இருக்கும்னா, யுத்தம்னு கண்டிப்பா ஒன்று இருக்கும். அப்படிதானே? இருக்குமா இருக்காதா? வெற்றின்னு ஒன்று இருக்குன்னா யுத்தம்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும். அப்படி யுத்தம் இல்லாம வெற்றி வருதுன்னு அந்த வெற்றிக்கு அர்த்தமே கிடையாது. இப்ப 10 பேர் ஓடுறாங்க, அதுல யாராவது ஒருத்தர் வந்தாதான் அவரை பத்தி பேசுவோம். அப்படிதானே? பழைய விளம்பரத்தில் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் வீட்டுக்கு வருவான், சின்ன பையன் வருவான், அப்பா நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேப்பா அப்படின்ட்டு ரன்னிங் ரேஸில். எத்தனை பேர் ஓடினீங்கன்னு கேட்கும்போது நான் ஒருத்தர் தான்ப்பா ஓடினேன் அப்படிமா. அந்த மாதிரி ஒன்று அதுக்கு மரியாதை இல்லை. அப்படி தானே? யுத்தம் இல்லாமல் வெற்றிங்கிற பேச்சுக்கு மரியாதையே கிடையாது, மரியாதையே கிடையாது. யுத்தம்னு ஒன்று வெற்றின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது யுத்தத்தின் மூலமாகத்தான் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வெற்றி என்கிற வார்த்தைக்கு மரியாதை இருக்கிறது. ஹல்லேலூயா! வெற்றி என்கிற வார்த்தைக்கு அப்பொழுதுதான் மரியாதை இருக்கிறது.
அப்ப நீங்க யோசிக்கிறீங்க, அப்ப எனக்கு யுத்தம் இருக்குதா? பக்கத்துல கேளுங்க, அப்ப உங்களுக்கு யுத்தம் இருக்குதா? உங்களுக்கு யுத்தம் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. பக்கத்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா யுத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது சந்தோஷமா ஏத்துக்கிறீங்க? இது வரைக்கும் வந்த பாதைகள்லாம் சும்மா ட்ரையல். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்க ஆண்டவருக்காக எலும்பு நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்க. இனி வருகிற வருடங்கள், எலும்புனாலும் எலும்பட்டி, இனி வருகிற வருடங்கள் மிகவும் சவாலானதாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால கண்டிப்பாக இனி வருகிற பாதைகள் மிகவும் கடுமையாகத்தான் இருக்கும், நாட்கள் கடுமையாகத்தான் இருக்கும். ஆனா பயந்துராதீங்க. இதை நீங்க சந்தோஷமா, இந்த சவாலான நாட்களை, இந்த யுத்த நாட்களை நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக அவரே பந்தியை ஆயத்தம் பண்ணி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக யார் பந்தி ஆயத்தப்படுத்துறாரு? கர்த்தரே ஆயத்தப்படுத்துறார். அவர் ஆயத்தப்படுத்தி, ஏன் ஆயத்தப்படுத்துறார்? உங்கள் தலையினால் அபிஷேகம் செய்வதற்கு, சாத்தானுடைய தலைகளை கவிழ்ப்பதற்கு, உங்களுடைய பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுவதற்கு. இந்த வருடத்தில் ஆண்டவர் வித்தியாசமான நன்மையினால், ஒரு வித்தியாசமான காரியத்தினால் உங்களை நிரப்பி அடுத்த வருஷத்துல உங்களை மிகப்பெரிய சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப யுத்தத்தில் ஜெயிக்கணும், அப்ப யுத்தத்துக்கு போகணும்னா ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஜபத்தில் லீட் பண்ணும் அப்படி தான் சொன்னோம். ஒரு சில தகுதிகள் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருது. அப்படிதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருது. அப்போ யாரை கொண்டு சண்டை போட வைப்பாங்க? நீங்கள் உங்களை தான் கேட்குறேன், எல்லாரும் பதில் சொல்லுங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருது, யாரை வச்சு சண்டை போட? உங்களை வச்சு சண்டை போட வைப்பாங்களா? ராணுவ வீரர்களை வச்சு தான் சண்டை போடும். ஏன் அவங்கள வச்சு சண்டை போட வைக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஹல்லேலூயா. அதுலேயும் நல்ல கை தேர்ந்தவங்களை தான் முதல்ல அனுப்புவாங்க. சாதாரணமான வீரர்களை பின்னால் வச்சுக்கிடுவாங்க. கை தேர்ந்த வீரர்கள், யாருக்கெல்லாம் நல்ல ஹை குவாலிஃபைடாக யாராக இருக்கா அவங்கள தான் முன்னால் கொண்டு போய் நிறுத்துவாங்க. அவங்களால தான் அந்த யுத்தத்தை எப்படி டேக்கிள் பண்ண முடியும், யுத்தத்தை எப்படி கையாள முடியும், அந்த யுத்தத்தை எப்படி ஜெயிக்க முடியும், நாட்டுக்கு எப்படி சுதந்திரத்தை வாங்கி தர முடியும் என்று சொல்லி அந்த கை தேர்ந்த வீரர்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அதே போல இனி வருகிற நாட்கள் நமக்கு யுத்த நாட்கள், இனி வருகிற நாட்கள் நமக்கு கடுமையாக இருக்கும். ஆனால் பயந்துராதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து உங்களை நிச்சயமாகவே நீதியின் கிரீடத்திற்கு நேராக நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வீண், இந்த உலகத்தின் பேச்சு, உலகத்தின் பெருமை, உலகத்தின் புகழ் எல்லாம் வீண். நீதியின் கிரீடம்தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிஜமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என்னென்ன தகுதிகள்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது ஒரு தகுதி, ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், நமக்குள்ள ஆவிக்குரிய பகுத்தறிவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது நமக்குள்ள ஆவிக்குரிய பகுத்தறிவு இருக்க வேண்டும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிரதர், டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், உங்களுக்குள்ள ஆவிக்குரிய பகுத்தறிவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லோரும் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை நோக்கி திருப்புவோம். இன்னைக்கு கொடுக்கிற செய்தி எல்லாம் இந்த அதிகாரத்திலே முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்கள் அங்கங்க டிராவல் ஆகும், ஆனா மெயின் செய்தி இந்த 17ஆம் அதிகாரத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அதனால இந்த 17ஆம் அதிகாரத்தை அப்படியே பத்திரமா திருப்பி வச்சுக்கோங்க. வாசிக்க கேட்போம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். 10வது வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும்
ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே மோசேயினுடைய பகுத்தறிவை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அமலேக்கியரோட யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாக இந்த அமலேக்கியர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த யுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி மோசே தனக்குள்ளே பகுத்தறிகிறார், தனக்குள்ளே பகுத்தறிகிறார். இதற்கு முன்பதாக அநேக யுத்தங்களை கடந்து வந்தவர் தான் இந்த மோசே. மிகப்பெரிய பார்வோனை ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர் திருப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய பார்வோனை அவர் ஜெயித்தார். சீகோன், பாசான் போன்ற ராஜாக்களை ஜெயித்து அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அவங்களோடலாம் யுத்தம் பண்ணும் பொழுது அவர் யோசிக்கவே இல்லை, இப்படி ஒரு காரியத்தை அவர் கையாளவே இல்லை, பகுத்தறியவே இல்லை. ஏன் இந்த அமலேக்கியரோட மாத்திரம் யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாக அவர் பகுத்தறிகிறார் என்றால், இந்த அமலேக்கியர்களை குறித்து வேத ஆலோசகர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த அமலேக்கியர்கள் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள். இந்த அமலேக்கியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தருக்கு பயப்படாதவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க, ஒரு கடுகளவு கூட பயம் இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு பயப்படலனா நீங்க அமலேக்கியர். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயப்படலனா நீங்க யாரு? அமலேக்கியர். பயப்படாதவங்கன்னு சொல்ல முடியாது, அமலேக்கியர் ஈஸியா நேம் வச்சுட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், இந்த அமலேக்கியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய திட்டத்தை தடை பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய திட்டத்திற்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு நீங்க தடையா இருந்தீங்கன்னா, நீங்க தடையா இருந்தீங்கன்னா நீங்க யாருன்னு கேளுங்க. நீங்க யாருன்னு கேளுங்க. என்ன சொல்லணும்? அமலேக்கியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படலாம் நீங்க யாரு? அமலேக்கியர். கர்த்தருடைய சித்தத்தை, திட்டத்தை தடுத்தீங்கன்னா நீங்க யாரு? அமலேக்கியர் தான். ஹல்லேலூயா. அவனுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த அமலேக்கியரை குறித்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது, கூகுளில் நேற்று போன வாரத்தில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இந்த அமலேக்கியர்கள் இரத்தத்தை சிந்த வைத்து அந்த இரத்தத்தை நக்குவாங்க. ஹல்லேலூயா. இந்த அமலேக்கியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மூன்றாவது, இரத்தத்தை சிந்த வைத்து அந்த இரத்தத்தை நக்குபவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த அமலேக்கியர். இது கிட்டத்தட்ட இந்த நரபலியை குறிக்கிறது. என்ன பண்றாங்க? இஸ்ரேல் ஜனங்களுடைய ரத்தத்தை சிந்த வச்சு அது அவங்களோட ரத்தத்தை நக்கிறது ஒரு பொல்லாத ஒரு ஆவி அமலேக்கியர்கள். ஹல்லேலூயா. இப்போ உலகத்தில் இருக்கிற மக்கள்கள் அப்படிதான் இருக்காங்க, மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. முன்னெல்லாம் ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா, ஒரு நமக்கு முன்னால போறாங்க, ஒரு சின்ன விபத்து அவருக்கு நேரிடுகிறது, உடனே என்ன பண்றாங்க? உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு அடித்தா அதை வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அப்படி தானே? வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு சில விஐபிமார்கள் இருப்பானுங்க, அவளை கூட்டத்தையும் தள்ளி வச்சுட்டு ஃபோனை தூக்கி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது. ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு அம்மா வந்து ஏதோ குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, உடம்புல அந்த பெட்ரோலை ஊற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். தண்ணி ஊற்றி அணைக்கணும்னு அவனுக்கு தோணலை. ஹல்லேலூயா. சரி, அவங்கள காப்பாற்ற முடியல, உனக்கு காப்பாற்ற முடியலனாலும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும்ல, தண்ணியாவது ஊற்றி அணைக்கணும்ல. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அமலேக்கியர்களை போன்ற இரத்தத்தை சிந்த வைத்து அதை வேடிக்கை பார்ப்பது, அதை அதுக்கு சமதான் இது. அப்ப இந்த மூன்று ஆவிகளும் இந்த காலத்துல கிரியை செய்யுதா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட விடாம பண்றது அமலேக்கியர்கள். கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய திட்டங்களை தடுப்பது அமலேக்கியர்கள். இரத்தங்களை சிந்த வைத்து அதை வேடிக்கை பார்ப்பது, அதை நக்குவது, அது சம்பந்தமான காரியங்களை செய்வது அமலேக்கியர்கள். ஹல்லேலூயா. இப்பவும் அந்த அமலேக்கியர் அவங்க மாம்ச ரீதியாக போராடினாங்க. இப்ப அது நாம என்ன பண்றோம்? ஆவிக்குரிய ரீதியாக அந்த அமலேக்கியரோடு நம்ம போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அமலேக்கிய ஆவிகளை நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதத்தான் மோசே உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. இது ஒரு சாதாரணமான யுத்தம் அல்ல. பார்வோனோடு யுத்தம் பண்ணது போல இங்க யுத்தம் பண்ண முடியாது.
சீகோன் பாசான் போன்ற ராஜாக்களோடு யுத்தம் பண்ணது போல இங்க நம்மளால யுத்தம் பண்ண முடியாது. அப்படி யுத்தம் பண்ணிட்டா நம்ம கண்டிப்பா நம்ம தோத்து போயிடுவோம். அதனால அதை என்ன பண்றாரு, யோசுவாவையும் ஒரு சில ஆட்களையும் நேரடியாக அந்த அமலேக்கியரோட யுத்தம் பண்ண அனுப்பிவிட்டு இவர் என்ன பண்றாரு, மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவர்கள் ஒரு மலையின் உச்சியில் ஏறி ஆவிக்குரிய மண்டலத்திலே போராடுகிறார்கள். இன்றைக்கு அநேகரே நீங்க யோசிப்பது உண்டு, ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில சீக்கிரம் முடிஞ்சிருது, அப்படிதானே? நம்ம சாட்சி சொல்றோம், இந்த பிரச்சனையில் இருந்தேன், இந்த போராட்டத்தில் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தான்னு சொல்லிடும். ஆனா ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில போராட்டங்கள் என்ன பண்ணுது, உங்களோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது, அப்படிதானே? அப்ப நீங்களே யோசிக்கிறீங்க, இது என்னடா பிரச்சனை, இது என்னடா கஷ்டம் நம்ம கூடவே இருக்குதே, இந்த சனியை நம்மளை விட்டு எப்போதான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, போராடி கொண்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க அதை ஈஸியா ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. பார்வனை போன்ற சீகோனை போன்ற பாசானை போன்ற நீங்க ஈஸியா ஜெயிக்க முடியாது. அது அமலேக்கியரை போல கடினமான ஒரு யுத்தம். அதை நீங்க ஜெயிக்கணும்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுடைய யுத்தங்களை நடத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்க போராட்டத்தை நீங்க நடத்திட்டீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த நன்மை தடைப்பட்டு கொண்டே இருக்கு பிரதர். இவ்வளவு வருஷம் நான் கர்த்தருடைய சமூகத்திற்கு வரேன், அவரை தேடுறேன், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், அவருக்கு சாட்சியா நிக்கிறேன், ஆனா இந்த காரியம் வாழ்க்கையில நடக்கவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க பண்ண தப்பு. நீங்க அந்த யுத்தத்தை நீங்க பகுத்தறியல, மோசையை போல நீங்க பகுத்தறியல, அந்த யுத்தத்தை பத்தி நீங்க அவ்வளவா நீங்க யோசிக்கல. யோசிச்சிருந்தீங்கன்னா ஆவிக்குரிய மண்டலத்துல அந்த யுத்தத்தோடு போராடி இங்க நீங்க ஜெயத்தை பெற்றிருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பால்யங்கிச்சோவை குறித்ததான ஒரு சாட்சி. பால்யங்கிச்சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, மிகப்பெரிய சபை கொரிய தேசத்துல. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அவர் சபையை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய சபையில மெம்பர்ஸ் எத்தனை பேர் தெரியுமா? கொஞ்சம் பேர். போக போக ஊழியம் வளரணுமா இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஆனா போக போக அவருடைய சபை வளரவில்லை. பல வருடங்களாக அதே அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு தான் அவர் சபையை நடத்திட்டு இருந்தார். அவருக்கே ஒரு சலிப்பு, அவருக்கே ஒரு கஷ்டம், அவருக்கே ஒரு சலிப்பு. என்ன ஆண்டவரே, நீங்க தானே ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னீங்க, நீங்க தானே சபையை ஆரம்பிக்க சொன்னீங்க, எத்தனை வருஷம் என் குடும்பத்துக்கே நான் ஊழியத்தை நடத்திட்டு இருப்பேன், எத்தனை வருஷம் என் குடும்பத்துக்கு பிரசங்கத்தை நான் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு சலிப்பு. அநேக நேரம் அவர் அழுவதும் உண்டு. அப்படியே ரொம்ப ரொம்ப மனம் உடைஞ்சு போய் இருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தை அவர் கேள்விப்படுறாரு. கொரிய தேசமே நிறைய மலைகள் நிறைந்த பகுதி தான். அங்கே ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையின் உச்சியில் கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துடைய லீடர் நினைக்கிறேன், அந்த பாட்டி, ஒரு வயதான ஒரு பாட்டி. அந்த பாட்டி ஒரு மரண படுக்கையில் இருக்காங்க. இதை அவர் கேள்விப்பட்டு, இந்த பாட்டிக்காவது நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இந்த பாட்டியவாவது நம்முடைய சபைக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. அந்த மலை மேலேயே, அந்த மலைக்கு அந்த ட்ராவல் பண்ணி போகிறார், மலை மேலே ஏறி போகிறாரு. போனால் அங்கே அதிர்ச்சி அவருக்கு. அந்த பாட்டி அவரை உள்ளே விடலை. ஹல்லேலூயா. பாட்டி அவர் உள்ளவே விடலை. இயேசுவை பற்றி சொன்னா வீட்டுக்குள்ள காலை வைக்காதுன்னு சொல்லுது. எப்போ நோய்வாய் படுக்கையில், எலும்பி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இயேசுவை பற்றி சொன்னால் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிருச்சு. இது வரைக்கும் வந்த வேதனையிலும் பெரிய வேதனை. ஒரு பாட்டி கூட நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல. அந்த ராத்திரி ஃபுல்லா புலம்புறாரு. அவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, ஒரு பாட்டிக்கு கூட என்னால சுவிசேஷத்தை அறிவிக்க முடியலையே, ஒரு பாட்டியை கூட இந்த சர்ச்சுக்கு என்னால் கொண்டு வர முடியலேன்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய வருத்தத்தோடு அழுது ஜெபிச்சு கொண்டே இருக்கிறாரு. அந்த ஜெபத்தில் ஒரு தரிசனத்தை அவர் பார்க்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. ஒரு அழகான ஒரு வாலிபன் அவங்க சபைக்குள்ள நடந்து வருவதை பார்க்க, ஒரு அழகான வாலிபன் இந்த சபைக்குள்ள நடந்து வரும். ரொம்ப அழகா இருக்கிறான், தூரத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கிறான். பக்கத்தில் வர வரதான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சர்ப்பமாக மாறுகிறது. இப்போ பால்யங்கிச்சோவே பயந்துட்டாரு. இது என்னடா, ஒரு பெரிய மோசமான ஆவியாக இருக்குதே, இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணு சொல்லிட்டு அவரே பயந்துட்டாரு. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை சொல்லு. ஞாமத்தை சொல்லி அந்த சர்ப்பத்தை விரட்டு என்று சொல்லுகிறார். அவர் நாமத்தை சொல்லி ஆவில நிரம்பி ஜெபித்த பொழுது அந்த சர்ப்பம் அப்படியே விழுந்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஜெபம், அந்த தரிசனம் அதெல்லாம் முடிஞ்சு அப்படியே தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில அவங்க இடத்துக்கு முன்னால் ஒரு பெரிய சத்தம். என்னடா நம்ம வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா, அங்க படுத்து இருந்த பாட்டி, நோய்வாய் படுக்கையில மரணத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்த பாட்டி நல்ல தெம்போடு வந்து நிற்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க இடத்துக்கு முன்னால் ஒரு பெரிய சத்தம். என்னடா நம்ம வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா, அங்க படுத்து இருந்த பாட்டி, நோய்வாய் படுக்கையில மரணத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்த பாட்டி நல்ல தெம்போடு வந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. இவர் போய் கேட்குறாரு, ஏம்மா என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாரு. அவங்க இந்த பாட்டி சொல்கிறாங்க, நேற்று நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தல, நீ வந்து ஜெபம் பண்ணலை, உங்கள் கடவுள் எனக்கு சரி பண்ணிட்டாருன்ட்டு. ஹல்லேலூயா. ஆனால் இவருக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியனா, இவர் எங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு? இவருடைய இடத்துல ஜெபம் பண்ணிட்டு அவர் அங்கே போகவே இல்லை. இவர் இங்கே ஆவிக்குரிய மண்டலத்தில் போராடி கொண்டிருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, மோசே எப்படி மலை உச்சியில ஆவிக்குரிய மண்டலத்தில் போராடி கொண்டிருந்தானோ, அதே போல பாலியங்கிச்சோ தன்னுடைய சபையில போராடி கொண்டிருக்கும் பொழுது இயேசுவே அந்த வீட்டிற்கு கடந்து சென்று அந்த பாட்டிக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்து, அந்த பாட்டி சுகமானதினால் அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. அதுதான் முதல் கூட்டம் அவருக்கு, பாலியங்கிச்சோவுக்கு முதல் கூட்டம். அன்னையிலிருந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. அதனால ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்க லைஃப் லாங் உங்களோட டிராவல் பண்ணுதுன்னா நீங்க யோசிக்கணும், இது நான் சாதாரணமா நான் போராடி ஜெயிக்க முடியாது. ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் போராடி ஜெயிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடந்த யுத்தங்களை அவர் அப்படி டேக்கிலே பண்ணல, அப்படி கையாளல. பார்வோன், சீகோன், பாசான் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை வைத்து சண்டை போட்டாரு, ஜெயிச்சாங்க. இங்க அவர் பகுத்தறிகிறார். அமலேக்கியர்களை குறித்து பகுத்தறிந்து அமலேக்கியருடைய ஆவிகளை உங்களிடத்திலிருந்து விரட்டணும். ஹல்லேலூயா. அமலேக்கியர்னா ஃபர்ஸ்ட் யாரு? கர்த்தருக்கு பயப்படாதவர்கள். கர்த்தருக்கு பயப்படல நம்ம யாரு? அமலேக்கியர்கள். ரெண்டாவது, அமலேக்கியர்னா கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய சித்தத்தை தடை பண்ணுகிறவர்கள். அப்படி நம்ம தடை பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து டேடி நமக்கு இது கொடுக்குறாங்க, ஊழியத்துக்கு வாங்க, என்னோட சேர்ந்து வாங்க, ஊழியத்தை செய்யுங்க, கிராமத்திற்குள்ள போவோம், அநேக ஆத்துமாக்களை சொந்தமாக மாற்றுவோம்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்கும்போது நம்ம கிராமத்துக்கு போகல, அவருடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு தடையா இருக்கிறோம். நீங்க யாரு? அமலேக்கியர்கள். அவனுக்கு உங்களுக்கு வித்தியாசமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆவில மேற்கொண்டு அந்த அமலேக்கியர்களை நாம் தோற்கடிக்கும் பொழுது, போன வாரம் நாங்கள் போகும்பொழுது அந்த கிராமங்கள் எப்படி திறக்கப்பட்ட வாசல்களாக எங்களுக்கு முன்பதாக இருந்ததோ, நீங்கள் எந்த கிராமத்துக்கெல்லாம் போறீங்களோ, அமலேக்கியரை நீங்கள் போராடி நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ, ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ, எந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் போறீங்களோ அந்த ஊரில் எந்த வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்பட்டு இருப்பதில்லை. ஆண்டவர் உங்களுக்காக வாசல்களை திறந்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், ஆவிக்குரிய அதிகாரத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே தன்னுடைய கையில கோலை வைத்திருந்தார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மோசே தன்னுடைய கரங்களில் கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆவிக்குரிய அதிகாரத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அது ஒரு சாதாரணமான கோல் அல்ல, கர்த்தர் மோசேக்கு கொடுத்த ஆவிக்குரிய அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அதிகாரம் மோசேக்கு எப்பொழுது கிடைக்கப்பட்டது? மோசே கர்த்தர் முதலாக முட்செடி நடுவே அக்னி மயமாக தோன்றும் பொழுது அந்த ஆவிக்குரிய அதிகாரமாக கோலை அவருடைய கரங்களில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கோல் தான் மோசேக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய அதிகாரம். அவன் சொல்ற திக்குனாவும் மந்தனாவும் உள்ளவன், என்னால என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அந்த நேரத்தில் கொடுக்கிறாரு, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், என்னுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தினுடைய கையில வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால்
நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை தான் மோசே உயர்த்தி பிடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை தான் மோசே தன்னுடைய கரங்களில் வைத்திருந்தார். இன்றைக்கு உங்களுடைய கரங்களிலும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19 நானே வாசிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மார்க் 16:17 பார்க்கிறோம். இயேசுவின் நாமமே ஒரு அதிகாரம் தான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே ஒரு அதிகாரம் தான். எந்த இடத்துலலாம் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்துல என்னால சொல்ல முடியும், 100% அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. 100% அங்கே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 12:11 பார்க்கிறோம். இயேசுவின் இரத்தமே அதிகாரம் தான். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தமே அதிகாரம் தான். அந்த இரத்தத்தினால் தான் நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். வேறு எதினாலும் அல்ல. உங்களுடைய சொந்த பலத்தினால் அல்ல, உங்களுடைய சொந்த முயற்சினால் அல்ல. ஆடு வெட்டினீங்களே, கோழி வெட்டினீங்களே, அந்த இரத்தத்தினால் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் மீட்பு எதனால வரும் தெரியுமா? தெரியாத ஜனங்கள் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தெரிஞ்ச பிறகு நீங்க அதை செய்யவே கூடாது. அந்த காரியம் இந்த காரியம் போவாதீங்க. உங்க காரியத்தை ஆண்டவர் தடை பண்ணி போடுவார். கர்த்தருக்குள்ள நீங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபைக்கு வந்துட்டீங்கன்னா நீதிக்கும் அநீதிக்கும் உங்களுக்கு சம்மதமே கிடையாது. ஹல்லேலூயா. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமே கிடையாது. அதை பிடுங்கி போடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு தடையா நிக்குதோ அதை பிடுங்கி போடுங்க. நீங்க இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோகத்தின் குடிமகனாக நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தில் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 4:12 பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அவருடைய ஏசாயா 59:19-20 பார்க்கிறோம், ஆவியானவரின் பலன் நமக்கு அதிகாரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவியானவரின் பலன் உங்களுக்கு அதிகாரமா இருக்கிறது. இத்தனை அதிகாரங்கள் இருக்குதுங்க உங்க கையில. நீங்க உங்களை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னால எதுவுமே செய்ய முடியாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நீ நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் இத்தனை அதிகாரங்களை உங்க கரங்களில கொடுத்திருக்கிறாரு. அதை பயன்படுத்தாம ஐயோ இது இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த பக்கம் வருது, அவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த பக்கமா வருது அப்படின்னு பயந்து நொந்து செத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கரங்களில உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது உங்களுக்கு விரோதமாக 1000-10,000 பேர் வந்தாலும் எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவர். உங்களுக்கும் அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர் எப்படி ஜெயித்தாரோ அதே போல உங்களையும் ஜெயிக்க வைப்பதற்கு அவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெறும் கோலையும் தான், அது வெறும் கோல் அல்ல, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அதிகாரம், ஆவிக்குரிய அதிகாரம். அந்த அபிஷேகம் நிறைந்த அந்த அதிகாரத்தை வைத்து அமலேக்கியர்களை ஒரு ஆள் கூட மீதம் இருக்கல, அவ்வளவு பேரை முறியடித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், ஆவிக்குரிய ஆதரவு நமக்கு இருக்க வேண்டும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆதரவு உங்களுக்கு இருக்க வேண்டும். யாத்திராகமம் 17:12 மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும்
ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க மோசேயுடைய கைகள் துவண்டு போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. ஒரு கோலை கொஞ்ச நேரம் கையில வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னாலே நம்மளால வச்சுக்க முடியாது, அப்படிதானே? ஆனா பாருங்க, மோசே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்கிறாரு. அதனால என்ன ஆகுது? கையெல்லாம் வலிக்கும். ஒரு கோல் உங்க கையில கொடுத்து ஒரு உயர்த்தி பிடிக்கணும், எவ்வளவு நேரம் உங்களால உயர்த்தி பிடிக்க முடியும்? ஒரு 10 நிமிஷம் பிடிக்க முடியுமா? அது கூட முடியாது. இங்க ஒரு 5 நிமிஷம் கையை தூக்கி நிற்கிறாங்களே, சும்மா கையை கோல் கொடுக்காம கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கையை உயர்த்தி ஆராதிங்கனால கையை டப்பு டப்பு டப்புன்னு கீழே போட்டுரும், ஒன்றும் இல்லாமலேயே. ஆனால் ஒரு கோலை உயர்த்தி பிடித்திருப்பது, அதுவும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உயர்த்தி பிடிப்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. இங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், மோசேயினுடைய கைகள் உயர்ந்திருக்கும் பொழுதுதான் அமலேக்கியர்களை இஸ்ரவேலர்களால் மேற்கொள்ள முடியும். மோசேயின் கைகள் கீழே விழுந்துருச்சுன்னா, அந்த அதிகாரம் கீழே விழுந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? அமலேக்கியர்கள் ஈஸியா இஸ்ரவேலர் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணணும்? உயர்ந்தே இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, சூழ்நிலை வேறு. அவர் உயர்த்தி பிடிக்கப்பட கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு, கையெல்லாம் துவண்டு போயிருச்சு, அசந்து போயிருச்சு. அவரால் தூக்கி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்கிறது. ஆரோன் என்பவனும் ஊர் என்பவனும் மோசேயின் கரத்தை தாங்கி பிடித்தார்கள். ஹல்லேலூயா. ஆரோனும் ஊரும் மோசேயின் கையை தாங்கி பிடித்ததினால், அது ஒரே நிலையா இருந்ததினால் அமலேக்கியர்களை இஸ்ரவேலர்கள் முறியடித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழிய பாதையில அப்படிதாங்க. அது அன்றைக்கு நடந்த விஷயம், அப்படியே பேசிட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கு ஊழியம் எப்படி நடந்துட்டு இருக்கு? இவ்வளவு வருஷம் டேடி ஓடி இருக்காங்க, தனியா ஓடி இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு வருஷம் ஓடிட்டீங்க டேடி, மீதம் இருக்கிற வருஷமோ நீங்க மட்டும் தனியா ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரந்து வேடிக்கை பார்க்கறதா? எவ்வளவு தூரம் தனி ஆளால ஓட முடியும்? தனி மனிதனால ஓட முடியும்? அங்க பாருங்க, எவ்வளவு நாளுங்க ஓட முடியும்? கிட்டத்தட்ட 38 வருஷம் ஓடிட்டாங்க. இப்போ நீங்களே ஓடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஓட வச்சு நம்ம வேடிக்கை பார்க்கறது நல்லதா? நியாயமா? ஆண்டவர் எதற்கு உங்களை முன்குறித்தார்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எங்க டேடி ஓடுறாங்கன்னா, அவங்க குடும்பம் ஓடுதுன்னா, அவங்களோட நாங்களும் ஓடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டேடியோட நாங்களும் ஓடணும் ஒரு தீர்மானத்தை எடுங்க. அன்றைக்கு ஆரோனுக்கும் ஊருக்கும் அந்த பாரம் இல்லைன்னா முறியடிக்கப்பட்டிருப்பாங்க. தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேறாமல் போயிருக்கும், முறியடிக்கப்பட்டு போயிருப்பாங்க, எல்லாம் காலியா இருப்பாங்க. ஆனா ஆரோனுக்குள்ளும் ஊருக்குள்ளையும் அந்த கோல் மட்டும் கீழே இறங்கிடக்கூடாது, அந்த ஆவிக்குரிய அதிகாரம் கீழே இறங்கிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்கி ஆதரவு கொடுக்குறாங்க. இன்றைக்கும் நீங்க அதை நீங்க செய்யணும். ஊழியத்துக்கு போறாங்கன்னா, நம்ம பாஸ்டர் ஊழியத்துக்கு போறாங்க, நம்ம பாஸ்டர் ஊழியத்துக்கு போறாங்கன்னா, எவ்வளவு தூரம் நம்ம எவ்வளவு பேர் அவங்களோட போறோமோ அவ்வளவு தூரம் ஆத்துமாக்களை நம்மளால் அறுவடை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எங்க வேலை இருக்குதுங்க, நிறைய வேலை இருக்குதுங்க. மாடு இருக்கு, ஆடு இருக்கு, வேலை இருக்கு, பிசினஸ் இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, 6 நாள் நீ உனக்குன்னு வச்சுக்க, 7வது நாள் உனக்கு கிடையாதுன்ட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற 6 நாளுமா டேடி கூப்பிட்டு இருக்காங்க ஊழியத்துக்கு வந்துட்டு, 7வது நாள் தானே கூப்பிடுறாங்க. 7வது நாள் யாருக்கு சொந்தமானது? இயேசுக்கு தான் சொந்தமானது. ஹல்லேலூயா. அவருக்கு தான் சொந்தம். உங்க ஆட்டுக்கு சொந்தம், மாட்டுக்கு சொந்தம் இல்லை. எதுனாலும் அந்த ஒரு நாளை நீங்க இயேசுவுக்காக நீங்க தியாகம் பண்ணிட்டீங்கன்னா, ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமா உங்க பார்வையில் தெரிகிறது. ஆசீர்வாதத்தின் அடுத்த கட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமையில உண்மையாக பொறுப்பாக தேவனுக்கு நீங்கள் முழுமையாக நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதத்தின் அடுத்த கட்டம், ஆசீர்வாதத்தின் அடுத்த வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசேக்கு ஆரோனும் ஊரும் ஆவிக்குரிய ஆதரவை தந்தது போல நம்முடைய டேடிக்கு தரும்பொழுது இனி வருகிற நாட்கள் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய 500 என்னங்க 500 5000 ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
ஹalleluya. கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக பல ஸ்டெப் எடுத்து வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை, நான் முன்பு சொன்னது போல ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான ஆண்டாக ஆண்டவர்களுக்கு மாற்றி தருவார். ஹalleluya, ஹalleluya. நான்காவது ஒரு காரியம், ஆவிக்குரிய இளைப்பாறுதல் நமக்கு இருக்க வேண்டும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. ஹalleluya. இப்ப இருக்கிற ஜாயிண்ட் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு, கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கை வலிச்சா கையை தூக்கி பிடிச்சிக்கலாம், கால் வலிச்சு அப்படி ரெண்டு பேரும் காலை தூக்கி பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால என்ன பண்றாங்க, ஒரு கல்லை கொண்டு வந்து கீழே படுக்க வச்சு அதுல அவரை உட்கார வைக்கிறாங்க. ஹalleluya. கையை தாங்கினது மாத்திரம் இல்ல, கையும் தாங்குறாங்க. அது ஒரு பக்கம், ஒரு கல்லை கீழே கொண்டு வந்து படுக்க வச்சு அதில் அவர் உட்கார வைத்தது நிமித்தம் மேற்கொண்டார்கள். ஹalleluya, ஹalleluya. இந்த கல் என்பது வேத புஸ்தகத்தின் அடிப்படை எதை குறிக்குது தெரியுமா? எதை குறிக்குது? கர்த்தருடைய வார்த்தைகளை குறிக்கிறது, கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. வாசிக்க கேட்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹalleluya. ஆக வார்த்தை என்பது தேவனை குறிக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை தான் அவர். ஹalleluya. இன்றைக்கு அநேகர் வார்த்தைக்கு முக்கியத்துவமே கொடுப்பதில்லை. வருவாங்க அப்படியே உற்சாகமா வருவாங்க, அது நடக்கணும் பிரதர், என் வாழ்க்கையில் இது நடக்கணும் பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர், கண்டிப்பா அது நடக்கணும் பிரதர், இது மாத்திரம் நடந்துச்சுன்னா நான் அவளுக்கு சாட்சியா, அவருக்கு நான் சாட்சியா இருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுவாங்க. ஆனா வார்த்தை ஒன்று வரும்போது முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, யூடியூப்ல நம்முடைய சேனல் மட்டும்தான் வித்தியாசமான ஒரு சேனல். நம்ம சேனல்ல டேடி மெசேஜோ இல்லை ஜின்சி மம்மி நிர்மலானா மெசேஜ், நான் ஏன் மெசேஜ், யார் மெசேஜ் போட்டாலும் அந்த வார்த்தைக்கு தகுந்த ரிப்ளை கொடுப்பாங்க. இதுவே மற்ற சேனல் போய் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு பிரசங்கம் கொடுத்துட்டு இருப்பாரு, கீழே கமெண்ட் கொடுப்பான், என்னுடைய கணவன் குடிப்பழக்கத்தை விட வேண்டும், என்னுடைய கணவன் குடிப்பழக்கத்தை விட வேண்டும், என் மனைவி மற்றவர்களோடு வீண் பேச்சு பேசி அதை விட வேண்டும், என் பிள்ளை ஊதாரியாக போகிறான் அவன் நல்ல நிலைமையில் இருக்கணும். போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் கமெண்ட் இருக்கும். இந்த வார்த்தையினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இந்த நம்ம யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஜெப குறிப்பும் இருக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை நான் பேசினேன், ஆமேன் சொல்லிட்டு அப்படிதான் கமெண்ட் இருக்கும். ஏன் சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, கர்த்தர் மோசேக்கு எது கல்லாக இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அது சாதாரண கல் அல்ல, கல் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. இன்றைக்கு நீங்க கடைசி நேரம் ஜெபத்துக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்து இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு, நீங்க உள்ள டேடி அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தையில நீங்க கேட்கும் போதே உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை மறந்துடுறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நம்முடைய சபை அப்படிப்பட்டதாக இல்லை. அதனாலதான் யூடியூப்ல நம்மளால அந்த வித்தியாசமான கமெண்ட்களை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 16:18 சொல்லுகிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிற. ஆண்டவங்களை பார்த்துக்கோ, நீங்க பேதுருவா இருக்கிறீங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பேதுருவா இருக்கிறீங்க, நீங்க பேதுருவா இருக்கிறீங்க. உங்க மேல ஆண்டவர் கல்லாகிய உங்கள் மேல, அவருடைய வார்த்தையை உட்கொணர்ந்த உங்கள் மேல ஆண்டவர் சபையை கட்டுவார். ஹல்லேலூயா. நீங்களே ஆலயமாக இருக்கிறீர், பாதாளத்தின் வாசல்கள் உங்களை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம்,
ஆவிக்குரிய உபவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய உபவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்மால் யுத்தத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், மோசே ஒரே நிலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே ஒரே ஸ்டாண்டா, அதாவது இந்த ஜெயத்தை நான் சுதந்தரிக்கிற வரைக்கும் நான் ஒரே நிலையாக இருப்பேன். ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய உபவாசத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே நிலைனா என்னது? புசிக்காமல். ஹல்லேலூயா. பிரதர், சாப்பாடு சாப்பிட்டாதான் பிரதர் அது ஃபாஸ்டிங் இல்லை. பிஸ்கட்டு தின்னா, சின்ன சின்ன சமோசா தின்னா, அப்புறம் இந்த பருப்பு வடை தின்னா அதெல்லாம் ஃபாஸ்டிங் தான் பிரதர். அது மட்டும் சாப்பிட்டு நான் ஃபாஸ்டிங்கில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா அது ஃபாஸ்டிங் இல்லை. உங்கள் உபவாசம் வீண். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிலையா இருக்கிறனா புசிக்காமல் இருக்கிறது. சின்ன வடை கூட அங்கே எங்கேயும் போல மோசே நிலையாகவே இருந்துட்டார் அந்த இடத்துல. அதனால தான் அவரால் ஜெயத்தை சுதந்திரிக்க முடிந்தது. குடிக்கவும் இல்லை, எதையும் குடிக்கல. ஹல்லேலூயா. பிரதர், வடை தின்னாதானே ஃபாஸ்டிங் இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் ஜூஸு தான் பிரதர் குடிக்கிறேன், 2-3 டம்ளர் குடிக்கிறேன் பிரதர். ஒரு 2 கப்பு சூப் குடிக்கிறேன் பிரதர், 2 டம்ளர் ஜூஸ் குடிக்கிறேன் பிரதர், 2 கப்பு சூப் குடிக்கிறேன் பிரதர். இதெல்லாம் உபவாசம் தான் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் உபவாசம் இல்லை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அதிகாரத்தை ஆரோன் கையிலும் ஊர் கையிலும் கொடுத்துட்டு இவர் அங்கங்க லாந்த போகலை. ஹல்லேலூயா. நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன்டா, அங்கே எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஒழுங்கா சண்டை போடுறானுங்களா அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த கோலை லைட்டாக தூக்கி பிடிச்சிக்கோங்கடா அப்படின்னு அங்கே இங்கேயும் போகல. ஹல்லேலூயா. இன்னைக்கு உபவாசிக்கிற கூட்டம் அநேகர் அதைத்தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. அநேக உபவாசி என்ன திரும்ப பண்ணுறாங்க? உபவாசம் சொல்லிவிட்டு நல்ல பிஸ்கட்டையும், நல்ல டைஜஸ்டிவ் பிஸ்கட், அதுக்கு பேர் ஹை ஃபைபர் டைஜஸ்டிவ் பிஸ்கட், அது 2 பேக்கெட்டை தின்னுவிட்டு ஒரு 3 டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு 3 டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 2 கப்பு வெஜிடபிள் சூப் குடிச்சிட்டு நான் அங்கே ஜெபிக்க போகிறேன், இங்கே ஜெபிக்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த எல்லைக்கு போகிறேன், இந்த எல்லைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே போகிறது அது உண்மையான உபவாசம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபவாசம் என்பது ஒரே நிலையாக கர்த்தருடைய சமூகத்தில் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீங்க எங்களுக்கு இந்த ஜெயத்தை தரால் ஒழிய நான் உம்மை விடுவது என்று ஒரே நிலையாக ஒரே இடத்திலிருந்து நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இனிமே திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தாங்க, உங்களுக்கு 4-5 மணி நேரம் தான். 4-5 மணி நேரம் ஃபோனை எடுக்காதீங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கையில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா சைலண்ட் போட்டு ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஃபோன் எடுக்காதீங்க. அங்கே பாத்ரூம் போனீங்க, போய் ஏதாவது 1 நிமிஷம் போகலாம். மணிக்கு ஒருக்காவா பாத்ரூம் வந்துட்டு இருக்கோம், அடிக்கடி வெளியே எளிமை போகிறது இருக்கக்கூடாது. வரும்பொழுது போய்க்கோங்க. மோசேக்கு அங்கே வராமலே இருந்திருக்கோங்க, பசி இருந்திருக்கும். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை உயர்த்தி பிடித்ததினால் ஆண்டவர் ஜெயத்தை சுதந்திரித்து வைத்தார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் என்னங்க? ஆவிக்குரிய பகுத்தறிவு. சொல்லுங்க, ஆவிக்குரிய பகுத்தறிவு. 2வது காரியம் ஆவிக்குரிய அதிகாரத்தை செலுத்தின. 3வது ஆவிக்குரிய ஆதரவு உங்களுக்கு இருக்கணும். 4வது ஆவிக்குரிய இளைப்பாறுதல் உங்களுக்கு தேவைப்படுகிறது. 5வது ஒரு காரியம் ஆவிக்குரிய உபவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டீங்கன்னா ஈஸியா நீங்க இந்த வருஷத்துல ஜெயத்தை சுதந்திரிப்பீங்க. ஹல்லேலூயா.